ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் மோர் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், அது 1 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு கப்பு தயிர், 1 ஸ்பூன் பச்சரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சீரகம், கடுகு, மஞ்சள், உப்பு, இவ்வளவு தேவைப்படும். இப்போ அடுத்தது நம்ம இது எப்படி செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஊற வச்ச பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது உருண்டைக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். பருப்பு அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் 2, மஞ்சள் சிறிதளவு, ஒரு கெட்டி பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம தயிர் வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்சியில் அதை போட்டு ஒரு தெறிக்கிடலாம். ஒரு கப்பு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் அரைச்சி இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கிரேவிக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு தேங்காய், சிறிதளவு சீரகம், இதையும் நல்லா மையாக அரைச்சி அதில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி அது ஊற வச்சுருந்தோன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காயை நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பு விழுதை இதில் நல்லா போட்டு வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா வேகையும் வைக்கணும். நம்ம மூடி வச்சு 2 நிமிஷம் விட்டாமல் நல்லா அதை வதக்கி விடுங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா சிலர் இந்த மாதிரி பருப்பை அரைச்சதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அப்படி டீப் ஃப்ரை பண்ண வேண்டான்னா இட்லி தட்டில் போட்டு அவிச்சும் எடுத்துக்கலாம். நான் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நான் நல்லா அதை வதக்கி அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதை உருண்டை பிடிக்க போகிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க, நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். கையை இப்படி ஈரக்கையை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. ஸோ இப்போ கரெக்டாக நல்லா அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ஓரத்தில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தயிரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர், அடுத்தது தேங்காய் கிரேவிக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே 1 கிளாஸு அளவு தண்ணியை நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நல்லா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் நல்லா தண்ணி நிறைய ஆட் பண்ணனா, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கட்டியாகும். அதனால் எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கணும். பருப்பு இப்போ ஓரளவுக்கு ஆறிட்டு இப்போ இந்த டைமில் நல்லா நம்ம ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் ஒவ்வொன்றா சேர்த்து இப்போ உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இது ஆரம்பிப்போம். மிக்ஸ் பண்ண மசாலா மோரை இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம். சிம்மில் தான் வைக்கணும், கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சிடும். இப்போ நல்லா பொங்கி வரும்போது தான் நம்ம உருண்டைகள் பிடிச்சி வச்சுருந்தோம்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகள் பிடிச்சி வச்சுருக்கோம்ல அது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். கூட்டி வச்சிங்கன்னா திரிஞ்சிடும். அதனால் சிம்மிலே தான் வைக்கணும். இப்போ மூடி வச்சுட்டு உருண்டைகள்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து ஊற்றிடுங்க. மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றினா தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ உங்களோட பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரெடி டு சர்வ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்ததுன்னு. Thank you for watching. Please like, share and subscribe my video, my channel also. Thank you for watching.